தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராஷூட் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப்சீரிஸுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 5 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜாக 30 மினிட்ஸ் டியூரேஷனில் ஓடக்கூடியதாக இருக்குது. இது ஒரு ஸ்மால் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, காணாமல் போன 2 பசங்களை தேடக்கூடிய கதை தான். இந்த வெப்சீரிஸுடைய ஆரம்பத்திலே அந்த 2 பசங்களை காட்டுறாங்க. மூத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை செய்யக்கூடியவனாகவும் படிப்பில் ரொம்ப வீக்காகவும் இருக்கான். அதே போல் இளைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படிக்கக்கூடியவளாகவும் க்யூட்டாகவும் இருக்கா. இவங்களுடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர், இவங்களுடைய அம்மா வந்து கனி. கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வேலை செய்யக்கூடியவராக இருக்கார். இதனாலேயே தன்னுடைய பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மூத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பிடிச்சவனாகவும் படிப்பில் கவனம் செலுத்தாதவனாகவும் இருக்கிறதுனால இவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. இதனாலேயே அவனை அடின்னு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த பசங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல பயப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் பேரண்ட்ஸ் இல்லாத அந்த நேரத்தில் தன்னுடைய அப்பாவுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த வண்டியும் காணாமல் போயிடுது. அந்த காணாமல் போன வண்டியை தேடி இந்த 2 பசங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கிஷோர் அண்ட் கனி அந்த பசங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த வண்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய கதை தான் இந்த பேராஷூட். இந்த பேராஷூட் வெப்சீரிஸில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலிக்கு இவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜ். அதாவது என்னதான் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அப்ரோச்சபிளாக இருக்கணும். அதாவது அந்த பசங்க என்ன ஒரு விஷயம்னாலும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்ற அந்த மெசேஜை ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு வேளை நம்ம அதை அனுமதிக்கலை அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன மாதிரியான விபரீதங்கள் நேரிடும், என்ன மாதிரியான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் அந்த 2 பசங்க அந்த வண்டியை தேடி போகிற அந்த அட்வென்ச்சர் பயணத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அட்வென்ச்சராக அந்த த்ரில்லிங்காக ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர், கனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, இவங்க 3 பேருமே கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்மானம் மிக்க நபராக, ரொம்ப கோவப்படக்கூடியவராக, அந்த கோவத்திலையும் ஒரு நியாயம் இருக்கக்கூடிய நபராக நடிச்சிருப்பாரு. கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. இவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அதே போல் ஓவராலாக இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தேவையான ஒரு வெப்சீரிஸாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 5 எபிசோடில் திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக அமைச்சு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு எங்களுடைய பாராட்டுக்கள். இந்த வெப்சீரிஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.